பவுல் கிட்ட இந்த விஷயத்தை கவனிக்கலாம். அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன பண்றாருன்னா, அவர் ஒரு முதிர்ந்த ஊழியக்காரனா இருக்கிறாரு. கூடவே பவுல் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, பவுல் வந்து ஒரு நல்ல ஊழியக்காரனா இருக்கிறாரு. கூடவே யாருக்கு இருந்தாரா, திமோத்தி இருக்கிறாரு. திமோத்தி வந்து அப்பதான் வந்திருக்காரு. ஆனா திமோத்தியை ஒவ்வொரு படியிலும் கத்துக் கொடுக்கிறாரு. நீ எப்படி இருக்கணும், ஒரு ஊழியக்காரன் ஆயிட்ட பின்பு நீ சபை எப்படி கவனிக்கணும், உன்னுடைய வாலிப வயசை குறிச்சு யாருமே குறை சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி இவரை முன் அடையாளமா வச்சு திமோத்தியை கூட வச்சு கத்துக் கொடுத்திருக்கிறார். திமோத்தி என்ன பண்ணுவார்னா, அவர் அடுத்த சபைக்கு ஒரு மூப்பரா ஒரு வழி நடத்துற நிலைமையில் ஆகும்போது மற்றவர்களுக்கு திமோத்தி கத்துக் கொடுக்குவார். எப்படி ஒரு எறும்பு இன்னொரு எறும்புக்கு கத்துக் கொடுத்ததோ, பவுல் திமோத்திக்கும் என்ன பண்ணிருக்கிறார்னா கூட வச்சே கத்து கொடுத்திருக்கிறார். வசனத்தை வாசிக்கிறார். 2 தீமோத்தி 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நீ என்னிடத்தில் கேட்டவைகளை மற்றவர்களுக்கு போதிக்கத்தக்க உண்மை உள்ள மனுஷனிடத்தில் ஒப்புவி. இப்ப யாருக்கிட்ட திமோத்தி கேட்டுக்கினாரு? பவுல் கிட்ட. பைபிளை நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் அப்படித்தான். மோசஸ் யோசுவா கத்து கொடுத்திருக்கார். எலியா எலிசாக்கு கத்து கொடுத்திருக்கார். பர்னபாவும் யோவான் மார்க் இவங்க போவாங்க. பர்னபா கிட்ட இருந்து யோவான் மார்க் கத்துக்குவாரு. கிறிஸ்து கிட்ட இருந்து சீசர்கள் கத்துக்கினாங்க. இப்ப எல்லா இடத்துலயும் ஒருத்தவங்க கத்து கொடுக்குவாங்க, ஒருத்தவங்க கத்துக்குவாங்க. கத்து கொடுக்கிறவர்கள் பொறுமையா கத்துக்கணும். கத்துக்கொள்ளுகிறவர்கள் எனக்கு எல்லாமே தெரியும்ன்ற மனோபாவத்துல கத்துக்க கூடாது. எறும்பு எனக்கு எல்லாமே தெரியும்னு சொல்லிச்சுன்னா வழி விட்டுடும். கூண்டுக்கு வர வழி தெரியாது, அது எங்கேயோ அங்கேயே காட்டிலே மாட்டிக்கும். அப்ப கத்து கொடுக்கிறவர்களுக்கும் அந்த குணலட்சணம் இருக்கணும், கத்துக்கிறவர்களுக்கும் இந்த குணலட்சணம் இருந்தே இருக்கணுமா. சோ எறும்பு கிட்ட இவ்வளவு விஷயங்கள் நம்ம பாக்குறோம். நான் கொஞ்சம் ஸ்கிப் பண்றேன். முக்கியமான பாயிண்ட பார்க்கலாம். ஒரு விதமான எறும்பு இருக்குதுங்க. இது என்ன பண்ணனா, நைட்ல மட்டும் அதோட கூண்டு தெரியக்கூடாது. நைட்ல வந்து கூண்டு தெரியக்கூடாது. வேற ஏதாவது பூச்சி அந்த எறும்பு சாப்பிடறதுக்கு சில டெர்மைட்ஸ் அப்படின்ற பூச்சிகள்லாம் வந்து சாப்பிட்டுடும்ட்டு ராத்திரியில சில எறும்புகள் கூண்டுக்கு வெளியே வந்து நிற்கும். நின்று என்ன பண்ணனா, அந்த கூண்டுக்கு போற வாசல ஒரு மண்ணு வச்சு மூடிட்டு இந்த எறும்புகள் மத்த எறும்புகள் சாப்பிடறதுக்கு, எறும்பு சாப்பிடறதுக்கு வேற என்னென்ன பூச்சி எல்லாம் வரும் இல்லைங்களா, அந்த பூச்சிக்கு தன்னை இரையா கொடுத்துருமா. நான் சொல்றது புரியுதா? சாக்ரிஃபைஸ் பண்ணிடும். மத்த எறும்புகள் என்னுடைய கூண்டுக்கு ஒன்னும் ஆகக்கூடாதுன்னு சொல்லி வெளியவே இருந்து டோரை மூடிடுமா. அந்த மண்ணு வச்சு டோரை மூடிட்டு இது நைட் ஃபுல்லா வெளியவே நின்றுடும். என்னத்துக்கு நிக்கும்னு பாத்தீங்கன்னா, ஏதாவது சாப்பிடறதுக்கு வந்தீங்கன்னா என்ன சாப்பிட்டுடுங்க, நீங்க என்னுடைய கூண்டுக்கு போற வழியை மட்டும் நீங்க கண்டுபிடிக்க கூடாதுன்னு மூடி பாதுகாத்து வைக்குமா.